Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard maths exercise 1.3 ல 4th sum பார்க்கலாம். Let u is equal to 0 1 2 3 4 5 6 7. Okay, then set of a is equal to 1 3 5 7 and set of b is equal to 0 2 3 5 7. Find the following sets. ஓகே இங்கே ஃபோர்த்து கொஷினில் யூனிவர்சல் செட் ஒன்று கொடுத்துருக்கு, தென் ஏபி ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய சப்டிவிஷனுக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ டேஷ் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏவை மைனஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நார்மலாக மைனஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூவை ரெடியூஸ் பண்ணி எழுதுவோம். இங்கே வந்து நம்ம அப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது. செட்டில் ஏல இருக்கக்கூடிய வேல்யூஸை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1 இருக்குது இல்லையா, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ இங்கே 1 நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 7 இருக்குது. யூனிவர்சல் செட்டில் ஏல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் என்ன வேல்யூஸ் இருக்குது, 0 2 4 6 இல்லையா? பேலன்ஸ் 0 2 4 6 இந்த வேல்யூஸ் தான் இருக்குது இல்லையா? இதை தான் நம்ம ஏ டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சேம் இதே மாதிரி பி டேஷ் ஃபைண்ட் பண்ணலாமா? பி டேஷ் அப்படின்னு என்ன அர்த்தம், யூனிவர்சல் செட்லேருந்து பியோடைய வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிவிட்டு எழுதணும். பியோடைய வேல்யூஸ் எல்லாம் யூனிவர்சல் செட்டில் நம்ம மார்க் பண்ணலாமா? இங்கே வந்து 0 தென் 2 3 5 அண்ட் தென் 7. ஸோ இந்த வேல்யூஸை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம பி டேஷில் எழுதலாம். 1 4 அண்ட் 6. ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு பி டேஷ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று ஃபைண்ட் பண்ணியாச்சா? தென் தேர்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏவுடைய வேல்யூ 0 2 4 6 இந்த வேல்யூவையும் பி டேஷுடைய வேல்யூ 1 4 6 இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ஜாயின் பண்ணால் இதில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேர்மாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒன்ஸ் எழுதுனா போதும். ரெண்டையுமே நம்ம இங்கே சேர்த்து எழுத போகிறோம். 0 1 2 இங்கே 3 கிடையாது ரெண்டுலேயுமே, 4 ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்குது. ஸோ 1 டைம் எழுதிக்கலாம். 6ம் அதே மாதிரி ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்குது, இதே 1 டைம் எழுதிக்கலாம். ஸோ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். ஓகே, அதாவது ஓவர்லேப்பிங் செட்டாக எழுதணும். ஓகேவா? அதனால் 0 1 2 4 6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, தென் ஃபோர்த் ஒன் என்ன இருக்குது, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏ டேஷ்லையும் பி டேஷ்லையும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ டேஷ் பார்க்கலாம். 0 2 4 6 இன்டர்செக்ஷன் பி டேஷ் நமக்கு 1 4 6. ஸோ இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 4 காமனாக இருக்குது, தென் 6 காமனாக இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம இன்டர்செக்ஷன் போடுவோம். ஸோ என்ன வேல்யூஸ் வரும், 4 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஃபிஃப்த்து ஒன் என்ன பாருங்கள், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஏ யூனியன் பி ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூக்கு டேஷ் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி அப்படின்னா நமக்கு ஏவுடைய வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பார்க்கணும். இங்கே ஏ டேஷ் பி டேஷ் எடுத்துக்கக்கூடாது. கொஷினில் ஏ பியோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏ வந்து 1 3 5 7 யூனியன் பியோடைய வேல்யூ என்ன, 0 2 3 5 7. ஓகே, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோல் டேஷ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதலாமா? ஜாயின் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன வரும், 0 1 2 3 இங்கே ரெண்டுலேயுமே 4 கிடையாது, 5 6 கிடையாது, 7.
இல்லையா? ஸோ இதுக்கு ஹோல் டேஷ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஹோல் டேஷ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வேல்யூவை நம்ம யூனிவர்சல் செட்டில் நம்ம நோட் பண்ணணும். யூனிவர்சல் செட்டில் நோட் பண்ணும்போது இந்த வேல்யூவை தவிர்த்து ரிமைனிங் வேல்யூஸை நம்ம இங்கே ஆன்சராக எழுதுவோம். சரியா? இப்போ 0 1 2 3 வரைக்கும் இருக்குது யூனிவர்சிட்டியில். 0 1 2 3 வரைக்கும் இருக்குது. என்ன வேல்யூ இல்லை? 4 கிடையாது இல்லையா? தென் 5 6 கிடையாது, 7. இங்கே யூனிவர்சிட்டி செட்டில் 7 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் நமக்கு என்ன வரும்? 4, 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ரோமன் பார்க்கலாம். A intersection B the whole dash. இங்கே A intersection B ன்னு என்ன அர்த்தம்? A உடைய வேல்யூவும் B உடைய வேல்யூலையும் காமனாக இருக்கிறத எழுதணும். A நமக்கு 1 3 5 and 7. intersection of B உடைய வேல்யூ 0 2 3 5 and 7 இல்லையா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹோல் டேஷ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படின்னு நம்ம என்ன எழுதலாம்? 3 எழுதலாம், 5 எழுதலாம், தென் 7 எழுதலாம். 3 5 7 எழுதலாமா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹோல் டேஷ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த வேல்யூக்கு நம்ம இப்போது யூனிவர்சல் செட்டில் வந்து நம்ம நோட் பண்ணணும். யூனிவர்சல் செட் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம இந்த வேல்யூஸ் இங்கே நம்ம கம்பேர் பண்ண. ஓகே, 3 5 7 யூனிவர்சல் செட்டில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 3 5 7 தவிர்த்து ரிமைனிங் வேல்யூஸை இங்கே நம்ம டேஷ்க்கு எழுதணும் இல்லையா? ஸோ 0 1 2 3 இங்கே இருக்குது, 4 5 இங்கே இருக்குது, 6 7 இங்கே இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்க்கு ஆன்சர் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 0 1 2 4 and 6. ஓகேவா? நெக்ஸ்ட் ரோமன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரோமன் என்னது நமக்கு? ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஏவோடைய வேல்யூவே தான் கிடைக்கும். சரியா? நம்மளோட புக்கில் பேஜ் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ டேஷ் த ஹோல் டேஷ் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஏ அப்படின்னு தான் சொல்லி கிடைக்கும். ஸோ நமக்கு அடுத்த 2 சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அண்ட் பி டேஷ் த ஹோல் டேஷ் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? அதனுடைய ஏ டேர்ம் அண்ட் தென் பி டேர்மே தான் கிடைக்கும். சரியா? ஸோ இங்கே ஏ டேஷ் த ஹோல் டேஷ்க்கு நம்ம என்ன வேல்யூ எழுதுவோம்? 1 3 5 1 7. இந்த ஏவோடைய வேல்யூவே தான் எழுதுவோம். சரியா? தென் நெக்ஸ்ட் ஒன்க்கு பி டேஷ் த ஹோல் டேஷ் என்ன எழுதுவோம்? இந்த பியோடைய வேல்யூவே தான் எழுதணும். பியோடைய வேல்யூ என்னது? 0 2 3 5 and 7. சரியா? ஸோ இங்கே எல்லா சப்டிவிஷனுக்குமே நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.